சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இறைவனே தானாக உணர்ந்து அந்த இன்ப வெள்ளத்தில் திளைத்திருக்கும் பிரம்ம ஞானியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று நீங்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருப்பது. அன்பர்களே, ஞானம் என்பது தனியாக இப்பொழுதுதான் வந்தது என்று சொல்வதற்கில்லை. இறைநிலை தோன்றியதே அதே உண்மைதான். இதுவரையில் உணராதவர்கள் இப்ப உணர்ந்து கொள்றோம், அவ்வளவுதான். அதுக்கு முன்ன இருந்ததுதான். அது ஏனென்றா வந்த வழியில் எல்லாம் இதை நினைத்து தெரிந்து கொண்டு இருக்க முடியாதா என்று பார்த்தா முடியாது. காரணம், இறைநிலையில இருந்து இறை துகள் என்று தோன்றி அவை இணைந்து விண் என்பதாக மாறி விண் கூட்டங்களில் உள்ள அழுத்த வேறுபாடு பஞ்சபூதங்களாகி அவை கலந்து உறவாகி அண்டங்கள் பலவாகி அவற்றில் ஒன்றுதான் உலகம். இந்த உலகிலே ஓரறிவு முதல் கொண்டு 6 அறிவு வரையில உயிரினம் உயர்ந்து உள்ளது. அப்போ அந்தந்த அறிவு நிலைக்கு ஏற்பத்தானே விளக்கம் உண்டாகும். அன்றே இருந்ததுதான். ஆனால் விளக்கம் படிப்படியாகத்தான் உருவ வேறுபாடுகளுக்கு தக்கவாறு, மூளையின் அலை சூழலுக்கு தக்கவாறு விளங்கி வருகிறது. மனித மனம் பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் உணர வல்லது. ஏனென்றால் அதுல இருக்கக்கூடிய சுழல் விரைவு 40 வரையில, ஒரு செகண்டுக்கு 40 வரையில போகும். 40 வரையில இந்த ஜீவகாந்த சக்தியானது அலையாக சுழன்று வரும்போது பேரியக்க மண்டலம் முழுமையும் எங்கும் எல்லா இடத்திலையும் உள்ள எந்த பொருளையும் பற்றி ஊடுருவி உணர்ந்து கொள்ளத்தக்க அதை பாய்ம பொருள் என்று சொல்றோம். ஆங்கிலத்துல ஃப்ளூயிடுன்னு சொல்றாங்க இல்லையா? ஃப்ளூயிடுன்னா திரவம் என்று எண்ணிடக்கூடாது. அது தமிழ்ல அதுக்கு தக்க வார்த்தை இல்லை. இருந்தாலும் அதற்காக நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றவாறு ஒரு வார்த்தைய ஏற்படுத்தியிருக்க. பாய்ம பொருள். பாய்ம பொருள் என்பதும் ஃப்ளூயிட் என்ற ஆங்கிலத்துல அல்லது விஞ்ஞானத்துல சொல்றதும் ஒன்றுதான். ஆனா பாய்ம பொருளுக்கு 2 வித ஆற்றல் உள்ளன. ஒன்று பெனிட்ரேட்டிவ், ஊடுருவி பாயத்தக்கது. எந்த பொருளிலேயும் சுத்த வெளி இருக்கிறது, அது பாய முடியாத இடம் இருக்கிறதா? அதே போல எந்த பொருளும் தனக்குள்ளாக ஊடுருவி போகும்போது தடையற்றதாக இருக்கிறது. அது பெர்மியேட்டிபிலிட்டி என்று சொல்வார்கள். ஊடுருவி பாயத்தக்கது ஒண்ணு, மற்றதெல்லாம் தன்னிலே ஊடுருவி விடும் ஆற்றல் ஒன்று. இந்த 2 ஆற்றல்களையும் ஒருங்கே உள்ளதுதான் பாய்ம பொருள். இந்த பாய்ம பொருள் எல்லாம் கெட்டியாக இருக்க முடியுமா? அதான் இல்லை. கெட்டியாக இருந்தாலும் இல்லையே, எல்லை கட்டி தடுத்து நிறுத்திடும். இப்போ
அந்த பாய்ம பொருளுக்கு இறையாற்றல் தன்னையே தன்னுடைய ஆற்றலால் இறுக்கிக் கொண்ட துகள்கள். அந்த துகளை பார்க்க முடியாது, புலன்களுக்கு எட்டாது. ஆனால் துகள்களின் கூட்டு இயக்கங்களை பார்க்கலாம். உதாரணமாக நீரை பார்க்கிறோம். நீர் என்ன துகள்களா அல்லது ஒரே கட்டியா? துகள்கள். ஆனா அந்த துகள்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க முடியவில்லை. விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள், ஹைட்ரோஜன் என்று நுண்ணலை இயக்கமாக உணர்கிறோம். ஆனா பார்க்க முடிகிறதா? அதை தனியா பிரித்து பார்க்க முடியவில்லை. அதை தனியா பிரிச்சா இன்னொரு துகளுக்கும் மத்தியில உள்ள இடைவெளி புரியல. இதை யூகத்துல எடுத்துக்கொள்ளணும். எங்க அந்த இடைவெளி இருக்கிறதோ அங்கதான் நகரும் சக்தி ஏற்படும். அதனால நகரும் ஆற்றலாக உள்ள எந்த பொருளும் துகள்களாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. காற்று என்ன? காற்று துகள்கள் தான், நீர் துகள்கள் தான். அது போன்று அதற்கும் முன்னிலையாக தோற்ற வாயிலாக இருப்பது இறைநிலை. அதைதான் சுத்த வெளி என்று சொல்றோம். சுத்த வெளி என்றால் ஒரே வெளி அல்ல, அது துகள்கள் தான் பார்க்க முடியுதே தவிர சுத்த வெளியாக இருந்த போது அறிவு இல்லை, மனிதன் இல்லை, ஜீவன் இல்லை. அன்பர்களே, இறைநிலையில இருந்து இன்று வரையில, மனிதனான வரையில எந்த நிகழ்ச்சி சரித்திரமாக எடுக்கிறோமோ அதைத்தான் பரிணாமம் என்று சொல்றோம். இறை முதலாக எந்த தோற்றங்களுக்கும் எவ்வுருவெனும் பரம் முதலாய் அவ்வுரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிணாமம். எவ்வுருவெனும் எந்த உருவம் எடுத்தாலும் சரி, எவ்வுருவெனும் பரம் முதலாக அவ்வுரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிணாமம். அப்போ ஒன்று இறைவழி, ஆதி, பரநிலை. அதுல இருந்து அந்த இயக்க விளைவுகள் எல்லாம் தொடர்ந்த ஒரு ஞானம்தான் பரிணாமம். இந்த பரிணாமத்தை விஞ்ஞானிகளும் ஓரளவு உணர்ந்தாங்க, மெய்ஞானிகளும் உணர்ந்தாங்க. ஆனா இரண்டு பேருக்கும் தெரிந்த போதிலும் கூட அதை விளக்குவதற்கு வழி இல்லை. அதை வெவ்வேறு வார்த்தைகளால விஞ்ஞானிகள் எல்லாம் அதை ஈதீரியல் பார்ட்டிகள் என்று சொல்லிட்டாங்க. விஞ்ஞானிகள் பரமாணு என்று சொன்னார்கள். அணு என்று ஒன்று சொன்னாங்க. அணுக்கு மூலமாக அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொகுப்பு. அதைத்தான் பரமாணு என்று சொன்னார்கள். அதைதான் நான் இப்பொழுது இறைத்துகள் என்று சொல்றேன். பரமாணு என்பதும் இறை நிலையிலிருந்து துண்டுபட்டது தானே. அதனால அதை சுற்றி இறை நிலை எப்பொழுதும் இயக்கிக் கொண்டே இருக்க அதற்கு சுழற்சி ஏற்படுகிறது. அங்கேயே எந்த பொருள் சுழன்றாலும் காந்தம் என்ற அலை வந்துவிடும். ஏன்னா இறைநிலையும் அந்த பொருள் சுழற்சியும் சேர்ந்துதான் அந்த சுழற்சி இருக்கும். அதனால எந்த இடத்துல சுழற்சி உண்டோ அந்த சுழற்சியினால உற்பத்தி ஆகக்கூடிய உரசல் காந்தம். அப்ப காம்பு எங்க உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னா இறைத்துகள்லயே உற்பத்தி ஆயிடுது. ஆனா
காந்தத்துக்கு தள்ளும் வேகம் ஒன்று உண்டு. இருக்கு ஆற்றல் இறைநிலை. அந்த சுழற்சியினால ஏற்படக்கூடிய அலைநிலை தள்ளும் வேகம். இந்த இரண்டும் கூடியதுதான் காந்தம். இப்பொழுது அந்த இறை துகள்கள் இறைநிலையாகவே இருக்கக்கூடிய இறை துகள்கள் மீண்டும் தன்னாற்றல், தன்னுடைய தன்னிருக்கு ஆற்றல், அதனால ஒன்று கூடும் போது அதை விண் என்று சொல்றோம். விண்ணாக ஆன பிறகு கூட அதற்குள்ளாக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான விண் துகள்கள், இறை துகள்கள் விண் சுழலும் போது அவைகள் அதை விட வேகமாக உள்ள சுழண்டுட்டு தான் இருக்கு. ஆகவே முன்ன இருந்ததை விட இப்பொழுது காந்த ஆற்றல் அதற்கு அதிகமாயிடும். அந்த ஆற்றல் அதிகம் ஆக ஆக சிறைப்பட்ட இத்துகள்கள் விண்ணிலிருந்து ஓடுவதே அனைத்தலைகள் காந்தமாம். அது சிறைப்பட்ட மாதிரி அதெல்லாம் அடங்கி இருந்தது. அப்ப எல்லாம் ஓட வேண்டியதுதான். அணு கரையுது. அந்த கரைசல் எல்லாம் என்ன அலைகளா வருது. அந்த அலைகள் என்றது நிற்க முடியாது. ஏனென்றால் விரைவாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இறைத்துகள் சேர்ந்தது அல்லவா. எந்தெந்த இடத்துல அது இயங்குதோ அதுக்கு தக்கவாறு அங்க உள்ள பஞ்சபூத தன்மைக்கு தக்கவாறு அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக, ஜீவன்களில் மனமாகவும் மாறி மாறும்போது இறைநிலையாக மாறிவிடுகிறது. அது வரையில மாற்றம். சத்தம் என்றது காந்தத்தினுடைய செயல்பாடு தான், டிரான்ஸ்பார்மேஷன் தான். ஆனா சத்தம் நிலைக்கிறதா என்று பார்த்தா நிலைக்காது. ஏன்னா சத்தமான உடனே இறைநிலையாகி மாறிவிடுகிறது. அம்மாதிரி இந்த பஞ்ச தன்மாத்திரைகளும் எந்த இடத்துல காந்த சக்தி தன்மாற்றம் அடைகிறதோ அந்த இடத்திலேயே இறைநிலையாக மாறிவிடும். அதனால்தான் ஒளி, ஒலி, சுவை, மனம் இவைகளுக்கெல்லாம் நீடித்த இருப்பு கிடையாது. அதே போல்தான் மனமும். ஒரு எண்ணம் என்றன்னு சொன்னா எண்ணிய உடனே அது மாறிடும். மீண்டும் கொஞ்ச நேரம் திருப்பி அதே எண்ணம் வருதுன்னா மறுபடியும் எண்றோம். அதான் தொடர்ந்து எண்றோம். இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஏமாற்று வித்தையே நடந்துட்டு வருது இயற்கையில. என்னன்னா இந்த ஒளியும் ஒலியும் ஓடுகிறதே அதுக்கு நேரம் இருக்கிறது என்று வச்சோங்க, அது அடியோட தப்பு. அது ஓடுறதே இல்லை. ஒவ்வொரு பரமாணுவும் ஒளியான உடனே இறைநிலையாகி விடுகிறது. இந்த கூற்ற சாதாரண அணுக்களுடைய இயக்கத்திலேயே கவனிக்கலாம். இன்னும் அந்த இடத்துக்கு விஞ்ஞானம் வந்து சேரலன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஆனா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, எலக்ட்ரான் அதாவது மின் ஆற்றல் சுழற்சி விரைவு அதிகமாக இருக்கிற போது, அணு ஆன பிறகு சுழற்சி விரைவு அதிகமாக இருக்கிறது, அது அங்க மின் ஆற்றல் அதிகமான ஆற்றலை வெளியிடுகிறது. அதற்கு மேலும் இன்னும் இயங்குகிறது என்று வச்சுக்க, குறையுது. சில அணுக்கள் வெளியேறி போகுது. அந்த குறைந்த அளவுல சுமார் 75% இருக்கிறதாக வச்சுக்க. இப்ப அதை புரோட்டான் என்ற வார்த்தையில சொல்றாங்க. எலக்ட்ரான் என்ற போது பள்ளு சக்தி அதிகமாக இருக்கிறது, காந்த சக்தி அதிகமாக இருக்கிறது என்றதும் அதன் பிறகு அதுக்கு குறையுது புரோட்டான். அதன் பிறகு
இன்னும் குறையுதுன்னு வச்சுக்கோ, 50% வந்துட்டு தன்னுடைய இயக்கத்துக்கே போதுமானது சரியா போகுது. இன்னொன்று தள்ளி நிறுத்த முடியாத அந்த அணுக்கள்ல இருந்து வரக்கூடிய அலை தள்ளி நிறுத்த முடியாத வர்ற போது நியூட்ரான் சபம் இன்னும் அதுவும் அந்த வேகமும் குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, இறைவெளி. அப்போ ஒரே அணு என்றது 4 வயது அடையுது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இருள், அதாவது இறைநிலை. அதனாலதான் அந்த இறைநிலைக்கு வர்ற போது அதனுடைய ஆற்றல் இன்ன அளவுன்னு சொல்ல முடியாத அளவு. அதான் இப்போ அந்த மாதிரி வந்துட்டா அதுதான் இப்ப இன்னைக்கு அணுக்குண்டு தயார் பண்றாங்களே, அந்த நிலைக்கு வந்ததான் எல்லையற்ற ஆற்றல். அவ்வளவு ஆற்றல் அடங்கி இருக்கிறது அணுல. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இறைநிலையாகவே மாறிவிடுகிறது. இது நீங்க எல்லாருமே மனதுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஞ்ஞானம். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இருட்டு, அதாவது பிளாக் ஹோல். இப்பொழுது இந்த இறைத்துகளை பற்றிய விவரம் விஞ்ஞானத்திலேயோ அதிகமாக இல்லை, வேதாந்தத்திலேயோ அதிகமாக இல்லை. காரணம், புலன்களுக்கு எட்டாதது அது யூகத்துக்கு மாத்திரம்தான் கொடுத்தாங்களே தவிர அதை எடுத்து காட்ட முடியுது. விஞ்ஞானமும் எம்பைரிக்கல் இது வேணும், விட்னஸ். புலன்களால உணர முடியணும், அல்லது புலன்களை கொண்டு நுண்கருவியினாலேயாயிலும் உணர முடியணும். அதுதான் விஞ்ஞானத்துக்கு வரும். இறைத்துகளாகிய அந்த நுண்துகள் எந்த கருவிக்கும் எட்டாது. அதனால அதை யூகத்துல இருந்த போது விஞ்ஞானிகள் கூட அத தத்துவ ஞான அடிப்படையில ஈதீரியல் பார்ட்டிகள் சொன்னாங்க. ஈதர்ன்னு சொல்றாங்களே, அதுதான் ஒளி ஒலி இவைகள் எல்லாம் கடத்தி கொண்டு போகுது சொல்லுவாங்க. அதை பிற்காலத்துல வந்த விஞ்ஞானிகள் அதை பார்த்துடணும்னுட்டு கருவிகளை நுண்மையாக மாறி 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 கொண்டு போனாங்க. முடியவே இல்லை, விட்டுட்டாங்க. முடியாத போது அது இல்லைன்னுட்டாங்க. அவ்வளவுதான். அது நாம ஒத்துக்க முடியுமா? இப்போ பகல்ல வானத்துல பாக்குறோம், நட்சத்திரங்கள் தெரியல, அதனால அங்க நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு பொருட்களுடைய தொட்டதாய் எண்ணம் அரூபம் யாது. அப்போ அதுவேதான் மனிதனிடத்துல உயிர்களிடத்துல மனமாகவும் அறிவாகவும் இயங்குகிறது. இந்த இடத்துல ஒரு சிக்கல், அதே நேரத்துல ஒரு ரகசியமான விளக்கம். மனமும் அறிவு, இறைநிலையும் உயிர்நிலையும், இவெல்லாம் அறிகிற இடம் எதுன்னு கேட்டா, நாம் கடல்ல போய் பார்க்கிறோம், எண்ணிறந்த அலைகள். ஆராய்ச்சிக்கு வாங்க. அலை என்பது என்ன? நீரின் அசைவு. நீர் தான் அது அசைகிற வரைக்கும், எது வரைக்கும் அப்படி எழுச்சி பெற்று இயங்குதோ அது வரைக்கும் அலை. மறுபடியும் அது குறைஞ்சு போச்சுன்னா அலை இல்லை, நிலை. நீரின் அசைவுதான் அலை என்று சொன்னா, அந்த அசைவை கழிச்சுட்டீங்க அறிவால. அப்ப என்ன இருக்குது மிச்சம்? நீர் மிச்சம். நீர் அழிச்சிடல.
நீரின் அசைவுதான் ஆயிடுச்சிங்க, அது அசைவு போன நீராய் போச்சு. அப்போ அலையினுடைய உட்பொருள் என்ன? அதனால்தான் உண்மை என்று சொல்றோம். அலையினுடைய உட்பொருள் நீர். இப்படியே எந்த பொருளை எடுத்து நீங்க இயக்குவதாலும் அந்த இயக்க வேறுபாட்டினால பல விதமான குணங்கள் அடையும். ஆனா பிறப்பிடம் வந்தா எங்க இருந்தது தோன்றி வந்ததோ அது வரைக்கும் போறீங்கன்னா அது இறைநிலையாகிவிடும். அதே போல மனம் என்பதும் அலைதான், காந்த அலைதான். இறைநிலையும் அலையும் சேர்ந்ததுதான் காந்தம். காந்த அலைதான் மனமாக இருக்கிறது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அலை என்று சொன்னா வேறொன்றும் இல்லை, சுழல் விரைவு கொண்டது. ஒளியோ ஒலியோ ஓடிக்கொண்டிருக்கிறது சொல்றேன். சுழல் விரைவு எந்த அலையாக இருந்தாலும் இறைவெளியானது தன்னிருக்க ஆற்றலால தடுக்கிறது. தடுக்கிற போது இது வளையுது. அப்போ இதனுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு சுழல் விரைவு அதிகமாகும், எந்த அலையா இருந்தாலும் சரி. அதனால அலை என்று சொன்னால் சுழல் விரைவு கொண்டது. நாம் மனம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை இது வரைக்கும் விஞ்ஞானத்தினால கருவிகளால நிரூபிக்க கூடியதாக 4 கட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா நான் அதே டெஸ்ட்ல போய் உட்கார்ந்து அதை கவனிச்ச, அதனால சொல்றேன். இப்போ அந்த முதல் கட்டம் 14 to 40 சைக்கிள் பர் செகண்ட். புலன்கள் மூலமாக இயங்கக்கூடிய காட்சிகள் அல்லது அனுபவங்கள் இவைகள்லாம் நினைக்கிற போது அந்த மன அலைச்சுழல் 14 இருந்து 40 வரையில தான் போகும். அதன் பிறகு அது உணர்ச்சி வயமாகிற போது கொஞ்சம் கூடுதலா இருக்கும், மற்ற நேரத்தில் அமைதியா இருக்கிற போது குறைவா இருக்கும், அவ்வளவுதான். ஆனாலும் 14 to 40 சைக்கிள் பர் செகண்ட் அதுதான். அதன் பிறகு நீங்க என்ன செய்தாலும் இந்த 14 இருந்து 40 வரைக்கும் தான் ஓடும். ஆனா அதுல இருந்து குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோ, நீங்க குறைக்க முடியுமா? குறைக்க முடியாது. செயல் மாத்தினாத தானாக குறையும். இப்போ நாம் தவத்துல உட்கார்ந்தோம். அந்த உட்கார்ந்த போது பல எண்ணங்களும் அந்த கருத்துக்களும் இயங்கி கொண்டு இருக்கிற போது 14 இருந்து 40 வரைக்கும் தான் இருக்கும். ஆனா ஆக்கினையில உணர்வை கவனிக்கிறோம்னு வச்சுங்க, அது தடையில்லாத அந்த உணர்வையே கவனிக்கிறோம்னு சொன்னா ஆல்பா வேவ், அமைதி அலை என்று உண்டாயிடுது. 8 இருந்து 13 வரையில ஒரு செகண்டுக்கு சுழலக்கூடியது அமைதி அலை. நாம் ஏதாயிலும் சிந்தனை செய்யும் போது முதல்ல இந்த அமைதி அலைக்கு வந்துதான் இன்னும் நுண்ணிய அலையா போகணும். ஒரு பெரிய ரகசியம் இருக்குது இங்கதான். 14 இருந்து 40 வரைக்கும் தானே நாம் செய்த செயலெல்லாம் இயங்கி கொண்டிருக்கணும் தன்மையாக. இப்போ அதை தாண்டி வந்துட்டா அதுல உண்டாகிறது இங்க வரவே வராது. அந்த எண்ணங்களோ அந்த காட்சிகளோ வரவே வராது. வந்ததுன்னா நீங்க அங்க இல்லைன்றது அர்த்தம். ஒரு காட்சி என்று சொன்னா அங்க காந்த ஜீவகாந்த அலை, ஜீவகாந்தம் மாற்றம் அடைகிறது என்றதான் அந்த சுழல் வரைவில். இந்த இடத்த எப்படி அலைச்சுழல் குறைந்தால் எண்ணங்கள் எல்லாம் அதுக்கு தகுந்தவாறு மாறிடும்
பண்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க உங்கள ஒருத்தர் எடுத்துக்க, ஏதோ உட்கார்ந்துக்கிட்டு எழுதிட்டே இருக்கீங்க, ரொம்ப கூர்ந்த ஆராய்ச்சியோடு. அப்போ உங்களுடைய மகன் 2.5 வயசு 3 வயசுல வச்சுங்க, பெரியவங்க என்ன செய்யறாங்களோ அதையே செய்யணும்னு குழந்தைகள் நினைக்கும். ஆனா இங்க கிட்ட போற அடிக்க போறாங்களேன்னு தூரமா இருக்கலாம். ஆனா பார்த்துட்டே இருக்குது, எப்போ அப்பா வந்து பேனா வைக்க போறாங்க நாம எடுத்து எழுதலாம். இது ஒரே எண்ணத்துல இருக்கான். அப்ப நீங்க பார்த்தீங்க மணி 10 மணிக்கு போக வேண்டியது ஆபீஸ், அங்க இருக்கணும். இங்க மணி 9 ஆகி போச்சு. இப்பொழுது நிறுத்தினாதான் நாம அங்க போக முடியும், சாப்பிடலாம், இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது சொல்லி நிறுத்திட்டீங்க. நிறுத்திட்ட உடனே பேராவை மூடி சுழற்றி வச்சு அப்போ அவன் பார்க்கறான் அப்பா என்ன செய்யறாங்கன்னு. பேனாவை திருவுறது, எடுக்கிறது, வைக்கிறது. சரி, இவங்கிட்ட இந்த பேனா போனா என்ன ஆகுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இவன் கைக்கு எட்டாவது இடமா வைக்கணும்னுட்டு கூர்ந்து நோக்கி பாக்குறீங்க, பீரு மேல கொண்டு வச்சுட்டீங்க. இப்ப ரொம்ப நுண்ணலைக்கு வந்துடுது. 14 to 40 சைக்கிள்ல ரொம்ப நுண்ணலைக்கு வந்துடுது. அப்புறம் வச்சுட்டு நீங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறீங்க. அப்போ கிளம்புற போது ஆபீஸுக்கு போகணுமே, பேனா எங்க நினைவே வரல. பேனா எங்க வச்சோன்னா எனக்கு தெரியல. காரணம் அந்த ஃப்ரீக்வன்சி மாறி போச்சு. அது கொஞ்ச நேரம், ஏன்னா இப்போ வந்து அவசரமா வெளியே இருக்கிறான், இதுல ஃப்ரீக்வன்சி மாறி போச்சு, வேகம். நண்பர்களே, இந்த ஃப்ரீக்வன்சி மாற்றத்துல ஒளி சுவை படம் இவைகள் எல்லாம் எப்படி மாறுதுன்றத கவனிங்க. இனிப்பு என்று சொன்னா என்ன, அது ஒரு சுவை தானே. ஆனா நாம ஒரே இனிப்பு என்ற ஒன்றுதான் தெரியும் நமக்கு. மாம்பழம் எப்படி இருக்குதுன்னு கேட்டு பாருங்க, இனிப்பா இருக்கும். கொய்யாப்பழம் எப்படி இருக்கும், இனிப்பா இருக்கும். அது மாதிரி 10 பழத்தை எடுத்து சொன்னா இனிப்பா இருக்கும். ஆனா ஒரே இனிப்பா, ஒன்று வித்தியாசம் இருக்குது. அந்த இனிப்பு சுவை என்றது சுழற்சியினாலே ஏற்படக்கூடிய மாறுதல் இருக்குது. அதுல அவ்வளவு ஏற்றத்தாழ்வு வர்றதுனால ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். 100 இருக்கும், 1000 இருக்கும் வித்தியாசம். இனிப்பு என்றதுல 1000 படிகள் இருக்கும். ஆனா நமக்கு அது தெரியாது. அதே போல இந்த எண்ண அலைகள்னால நம்முடைய மன அலைச்சூழல் மாறிக்கொண்டே இருக்கும். அதன் பிறகு பார்க்கறா, சரியா கிடைக்கல, ஆபீஸ் போலான்னுட்டு அங்க போய் பார்த்துக்கலாம்னு வர்றாரு. ஆபீஸுக்கு போன பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே வேற ஏதேதோ செயல்ல ஈடுபட்டு இருந்த போது அந்த ஆல்பா வேவ், அதாவது அந்த 18 20 இந்த பேனா வச்சாங்க, அந்த அலைச்சூழலுக்கு வருது. வந்த உடனே பேனா வந்து பீரு மேலையிலயே வச்சுட்டு தேடிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். இப்ப என்ன வந்தது, அதே சுழலை நீங்க எந்த சுழல் விரைவுல அதை வச்சீங்களா அந்த சுழல் விரைவுக்கு வந்தீங்க, அவ்வளவுதான். எங்க வச்சோமோ அங்கதானே எடுக்கலாம். அந்த மாதிரியாக நம்முடைய மனம் அலைச்சூழல்களால ஆக்கப்பட்டு அது நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஏன் இத வற்புறுத்தி நான் சொல்றேன்னா, நாம் தவம் செய்யறோம். குண்டலி யோகம்
குண்டம் என்று சொன்னால அக்கினின்னு பேரு. அதாவது உடல்ல நடைபெறக்கூடிய அக்கினிக்கு குண்டம்னு வச்சாங்க. அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆணுக்கு பெண்ணுக்கு சமமா இருக்கிறதுனால அலின்னு வச்சு குண்ட அலி குண்டலின்னு சொன்னாங்க. இப்போ அது அலையாக இருக்கிறது மனம், அந்த அலைக்கு உட்பொருளாக இருக்கிறது குண்டம், அக்கினி, காந்தம். இப்போ இந்த இடத்துல எத்தனை விதமான எண்ணங்கள் இது வரைக்கும் நான் வச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு செயலுக்கும் அந்த அலைச்சூழல் மாறுது. அலைச்சூழல் மாறுற போது நம்முடைய மன அலைக்கு அதுக்கு தக்க குணம் ஏற்படும். ஏதோ ஒருத்த கேட்டோம், அருமையான சொற்பொழிவு, அப்போ அந்த சொற்பொழிவில் இருக்கக்கூடிய கருத்து பதிந்து போறதுன்னு சொல்றோம். பதிந்து போறதுன்னா எழுதி வச்சாங்களா, முத்திரை அடிச்சாங்களா, ஒண்ணும் இல்லை. அது கேரக்டரைசேஷன், தன்மாற்றம் அடையுது. நம்முடைய மனமே இதுவரையில உணர்ந்ததோடு இப்பொழுது இன்னொன்றையும் உணர்ந்து அதுவாக மாறுற போது அதனுடைய தன்மை மாறி வருது. இத வினைப்பயன், வினை பதிவுகள் சொல்ற பாருங்க. பதிவு என்று சொன்னா தனியா ஒரு முத்திரை குத்துறது இல்லை. எந்த வினை செய்த, இப்போ நீங்க காலையில இருந்து இப்போ வரைக்கும் நடந்து வந்து, அதாவது வாழ்க்கையில நடத்தியாச்சு. ஆனா இப்பொழுது ஒரு புதிதாக ஒரு கருத்தை பற்றி சிந்திக்கிறீங்க. இப்ப என்ன, ஏற்கனவே இருந்த ஒரு தன்மையோடு இப்ப சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை கூடி போச்சு. அது பிரித்து எடுக்கவும் முடியாது, அது தவிர்க்கவும் முடியாது. நம்முடைய எண்ணம் எத்தனை, சும்மா உட்கார்ந்து இருக்கவே எத்தனை எண்ணங்கள் வருது. ஏதாയാലും ஒண்ணுல இருந்து ஒன்றை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. எல்லாம் சேர்ந்துதான் எண்ணங்களாக வரும். எப்படி பழத்துல சுவைகள் ஆயிரம் இருந்தாலும் அது ஒரே சுவைதான் இனிப்புன்னு சொல்றோம். அந்த மாதிரி இப்போ நான் எத்தனையோ வகையான வினைகளை செய்திருக்கிறோம். அவைகளெல்லாம் தன் மாற்றமாக நம்முடைய மன அலை மூலமாக உணர்ந்தால் அது என்ன, ஒரு மாட்டை பார்க்கிறோம், புலன்கள் மூலமாக கண் வழியாக வந்த ஒளி அலை அங்கே தடுத்து மாடு போல உருவம் எடுக்கிறது. யார் எடுக்கிறது? பார்த்தவன் எடுக்கிறான். அதை தாண்டி அந்த பக்கம் வந்தா நான் என்ன பார்த்தேன்னு நினைக்கிறான். மாடு வருது இல்ல, அந்த மாடா? அந்த மாடு இல்லை. இவன் உருவம் எடுத்தானே அதே தான் திருப்பி எடுக்கிறான். இது சைக்காலஜில அல்லது உளவியல் தத்துவத்துல ரொம்ப முக்கியமான பொருள். நாம் எந்த பொருளை பார்த்தாலும் அதுவாக மாறுகிறோம். மாறியது நிலைக்குதா என்றால் நிலைக்கல. காரணம், பல பொருட்களை நினைச்சு மன அலைச்சூழல் விரைவாக மாறிக்கொண்டே இருக்குது. அதனால அந்தந்த நேரத்துல அதை தான் நினைக்கிறோம், மிச்சம் இல்லை. அன்பர்களே, இதே போல நாம் பல வினைகளை செய்திருக்கிறோம். அது நல்வினையோ தீவினையோ, அந்தந்த அலை வரும்போது அதே வினைகளின் நினைவு வரும், குணங்கள் வரும், செயல்களும் வரும். அது போன்ற அதுக்கு ஒத்த நினைவுகள் எல்லாம் கூட அந்த சமயத்துல தான் வரும். யாரோ ஒருத்தர் உங்களை திட்டினாரு, அவர் நினைச்சு நீங்க கோபப்படுறீங்க, பட்டீங்க. இப்பவும் அதை நினைக்கிற போது அந்த சினம் உண்டாகுது.
அதே நேரத்துல என்ன வரும், இன்னொருத்தன் எங்கேயோ திட்டினான், சினம் வந்தது இல்லையா, அது கூட அப்பதான் வரும். இதே போல்தான் அவன் அந்த மாதிரி என்ன திட்டினான், அதே போல்தான் இந்த மாதிரி அதுக்கு ஒத்த அலை சூழலுக்கு ஒத்த எத்தனை செயல்கள் உண்டோ அதெல்லாம் அந்த இடத்துல வர்ற பார்க்கலாம். அன்பர்களே, இதுல இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி முழுமையாக உணர்ந்து கொள்றதுதான் மெய்ஞானம்னு சொல்றோம். இந்த அலையெல்லாம் கழித்து விட்டால் நிலைக்குத்தானே வர்றோம். இந்த நிலையில உட்பொருளாக இருப்பது இறைநிலை. அப்ப அந்த மனநிலையில இருந்து இறைநிலைக்கு போறதுன்னு சொன்னா, மன அலை சுழல்கள் எத்தனை உண்டோ அவைகளெல்லாம் தாண்டிடணும். தாண்டி சைபருக்கு வரணும். அதைத்தான் செய்யறோம். இப்போ நம்முடைய தவத்துல, புரியாதீத தவத்துல ஒன்றுமில்லாத ஒன்றை நினைக்கிற போது, அதை போல எத்தனை பேர் நினைக்கிறோன்றது அது வேற இருக்குது. ஏன்னா பல நினைவுகள்லயே சிக்கிட்டு இருக்கக்கூடிய மனம் அந்த அலைச்சூழல் வர்ற போது அந்தந்த நினைவு வந்துதான் ஆகும், தவிர்க்க முடியாது. ஆனா நீங்க எந்த மாதிரியான எண்ணம் வேணுமோ அறியணுமோ அதற்கு வேண்டிய அலைச்சூழல் உங்களாண்ட இருக்கிறது. பழகல, அந்த பழகாத காரணத்தினால உடனே நீங்க எதையோ இறைநிலையானது எப்படி இறைப்புகளாச்சு அல்லது இறைநிலையானது எப்படி அணுவாச்சு என்பதை பத்தி சிந்திக்கலான்ற போது அது நடந்தது இருக்குது. எங்க இருக்கிறது? நடந்தது எங்க? இறைநிலையில. அந்த இறைநிலை என்று எடுத்துக்கொண்டா மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதன் வேற, மனிதனுக்கு உள்ள மன அலைக்கு அடிப்படையாக உள்ளதே இறைநிலை தானே. இறைநிலை எல்லாருக்கும் ஒன்றுதான். அலைகள் வேறுபடும், ஆனா இறைநிலை வேறுபடாது. அதனால இறைநிலையில எல்லோரும் எல்லா நேரத்திலையும் ஒன்றாகத்தான் இருக்கும். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள இறைநிலையோடு ஒன்றித்தான் இருக்கிறோம். செயல் நிலையில தான் வேறுபடுறோம். இத வள்ளுவர் குறள்ல பார்க்கலாம். பிறப்புக்கும் எவ்வுயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். பிறப்புக்கும் எந்த இடத்துல இருந்து நான் வர்றோமோ அந்த அடிப்படை எல்லாருக்கும் ஒண்ணுதான். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். அன்பர்களே, நான் இந்த இறைநிலையினுடைய தன்மையை ஆதி நிலையில இருந்து இன்றைக்கு மனிதனான வரைக்கும் உணர்ந்து கொள்ளத்தான் தத்துவ ஞானம். மனிதனானவன் அதை உணரத்தக்க ஆற்றல் பெற்றவன். ஆற்றல் இருந்து அதை உணராத போனா அதுவே கற்பனைகளாக மாறி அல்லது ஆக்கத்துறையில போறதுக்கு பதிலாக அழிவுத்துறைக்கு வந்துடும். அதனால மனிதனாக பிறந்தவங்க எல்லாம் உணர வேண்டியதா இருக்கு. அப்படி உணர்ற போது ஒரு பூச்சி வடிவமாக முதல்ல இருந்தாலும், புழு வடிவத்துல 2 அறிவோட வந்தாலும், வண்டு 3வது அறிவாக இருந்தாலும், அதுக்கப்புறம் 4வது அறிவு ஊர்வன, அப்புறம் பல நடப்பன இவைகளெல்லாம் ஐயறிவோடு இருந்தாலும் மனிதனுக்கு இவைகளெல்லாம் தாண்டி சிந்திக்கக்கூடிய அறிவு ஒன்று வந்துவிடும். அந்த அறிவு எது இப்போ உங்களுக்கு விளக்கி விட வேண்டியது என்னுடைய கடமை தான். நீங்க ஒரு மாடு என்றதை பார்க்கறீங்க, பறவை என்பதை பார்க்கறீங்க. பார்க்கும்போது அதுல ஒரு வடிவம் இருக்கிறது, அதுல ஒரு குணம் இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல அதை பார்ப்பதனால இன்பமோ துன்பமோ அடைகிறீங்க இல்லையா?
4 வகையான உணர்வுகள்: இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இன்பம் என்பது அதை பார்க்கறதுனால கருவிகள்ல ஜீவகாந்த சக்தி ஷார்ட் சர்க்யூட் ஆகுது பாருங்க. அது ஆகாத சமமாக இருந்தா அது இன்பம். ஆனா அந்த ஷார்ட் சர்க்யூட் வர்ற போது துன்பம். இப்ப கைய வச்சுங்க, அப்படியே பாருங்க, ரொம்ப நல்ல இன்பமா இருக்குது. அதையே கொஞ்சம் அழுத்திட்டு பாத்தீங்கன்னா வலிக்கும். அதாவது அங்க ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியை தடை செய்யறோம். அந்த தடையினால அது அதிகமாகுது. அந்த இடம் தாங்க முடியல, ஷார்ட் சர்க்யூட் வருது, துன்பம். அமைதி. இந்த 2 தாண்டி அறிவு, மற்ற பொருளை பற்றியோ ஏதோ மற்ற விவகாரத்தை பற்றிய சிந்திக்கிற போது அமைதியாக இருக்கிறது. அதன் பிறகு எக்ஸ்டசி, இறைநிலையே உணர்ந்து கொண்டாதான் அதை எக்ஸ்டசின்னு சொல்றோம். பேரின்பம். மற்ற இன்பமெல்லாம் கொஞ்ச நேரம் இன்பமா இருக்கும், இந்த கொஞ்சம் ஏற ஏற ஏறாது இருக்காது, கொஞ்சம் ஏறிட்டு தான் இருக்கும், அப்புறம் துன்பமா மாறிடும். இன்பத்தில் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஓர் துன்பமாக, அந்த அளவு முறை மீறும் போது மாறும்போது துன்பமாக மாறிடும். இப்போ இந்த இடத்துல இன்ப துன்பம் உணர்வாக பெறக்கூடிய தனியா தானே இருக்குது. புலன்கள் மூலமாக உணர்ந்து மாடு அல்லது ஆடு அல்லது பறவை, அதை பார்த்த போது ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அமைதி, இன்பம், துன்பம், இதுதான் 6வது அறிவு. எல்லா புலன்கள் அறிவோடு 6வது அறிவு தொடர்ந்துதான் வருது, ஆனா தெரியல. இப்ப நான் பிரிச்சு பார்க்க முடியும். எந்த பொருளை பார்த்தாலும் அதுவாக ஆகிறீங்க, ஆனா அதுவாக ஆகிற போது அதனுடைய தன்மையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், மனதுக்கு பதிவுகள், தன்மைகள், அதுதான் இப்ப 6வது அறிவு. இப்போ சாதாரண நிலையில இருந்து 6வது அறிவுக்கு போகணும்னா எல்லா அலைகளையும் தாண்டி அது கடைசி வரையில போகலாம். 14 to 40 சைக்கிள் பெர் செகண்ட் சொல்றது 14ல இருந்து இருக்குது இல்லையா, அதுல 13 வரையில, 1ல இருந்து 13 வரையில வந்தா அப்படியே படிப்படியாக இறைநிலைக்கு வந்து விடலாம். இது பழகித்தானே வரணும். சரி, நான் இறைநிலையானது எப்படி பறவையாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னுட்டு நினைச்சீங்கன்னா நேரடியாக வராது. வழி வழியாக பழகி கொண்ட பிறகுதான் அங்க பதிவுள்ள நிக்க முடியும். அப்போ உங்களாண்டு இருக்குது, ஆனா இந்த பறவையை எப்படி ஆச்சுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியது அலைச்சுழல் என்ன என்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது. அதனால என்ன பண்றோம், நம்ம தவத்துல 1 முதல் 13 வரையில நாம 13ல இருந்து 1க்கு இறங்கி வர்றதுக்கு படிப்படியாக தவம் செய்யறோம். தவம் செய்து பழகி கொள்றோம். ஆக்கினையில இருக்கிற வரைக்கும் 14 to 40 சைக்கிள் தான் வரும். துரியம் போனாலே அமைதி அலை வந்துடு. அப்போ அமைதி அலை என்றது எண்ணங்கள் அதிகமா வராது. உள்ள எது உள்ளதோ அது மாத்திரம்தான் அதுவாக மாறி விடுகிறோம். அதன் பிறகு இன்னும் துரியாதீத நிலை என்று சொல்லக்கூடிய இயக்கமற்ற பொருளற்ற ஒரு நிலை வர்ற போது சைபர் அலையெல்லாம் நீங்களா தான் வரும். இதற்கு படிப்படியாக பழகி வச்சுக்கிறோம். அந்த படிப்படியாக பழகி வச்சிருப்பதனால இப்போ எப்படி பறவையாச்சு என்றதுக்கு 13 சொல் வேண்டியதுன்னு வச்சுக்க.
நீங்க தேடி எடுக்க முடியாது. ஏற்கனவே பயிற்சி இருக்கிறதுனால மனதுக்கு அந்த விஷயத்தை நெருக்கிற போது அதுக்கு எத்தனை மன அலைச்சல் வேணுமோ அது தானாகவே அட்யூன்மெண்ட் அது வந்துடுது. அப்போ உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துட்டே வந்து கடைசியில் இறைவனாகவும் மாறிடுறீங்கன்னு வச்சுக்கோம். மணி அதாவது 3 1 வரையும் இறைநிலையில் தான் இருக்கணும். அப்ப என்ன, ஒன்னாக இருந்த போது இறைநிலை, அதுல இருந்து வந்த ஒவ்வொன்றும் இறைநிலையுடைய பரிணாமத்தை எடுத்துக்காட்டு. நீங்க அந்த இறைநிலைக்கு போன பிறகு நீங்க எதை பற்றி எண்ணினாலும் அந்த எண்ணத்துக்கும் அந்த காட்சிக்கும் இறைநிலைக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு வேணும். எத்தனை சுழல் இருந்தா வேணும், தானாகவே அமைந்து விடுங்கள். கடைசியாக இறைநிலையோடவே கலந்துடுறோம், அப்படியே இருந்துடும். ஆனா நிக்காது, ஏன்னா பழகல நாம். அப்படி பழகிறதுக்கு அதுக்கு சில பயிற்சிகள் எல்லாம் செய்து பார்த்திருக்காங்க சித்தர்கள். ஆனா அங்கேயும் நிக்கிறது இல்லை. ஒண்ணு தூங்கிடுறான், இல்லைன்னா நிக்காத அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். நின்று போச்சுன்னு வச்சுக்க, தூக்கம் ஒண்ணுமே இல்லை. அத கோபம் என்று சொல்றத அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடுது. விழிப்பு நிலையில கோபாவுக்கு வர்றது தவம், புரியாதது தவம். தானாகவே நோயுற்ற போது கோபம் அந்த நிலைக்கு வந்தா அது கோபம், அரிதுயல் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நாம் ஏன் தவம் செய்யறோம், தவத்தினால எந்த பயன் என்று கேட்டா, எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் பழகி வச்சுக்கொள்றோம். அப்படி பழகி வச்சுக்கொண்டா எதை பற்றி எண்ணி அறியணும்னு நினைக்கிறோமோ அது தானாகவே அந்த அட்யூன்மெண்ட் வந்துடும். அதனால அறிவு மேம்பட்டு அது எப்படி வரும் கேக்குறீங்களா? நீங்களே ஒரு காரியத்துல ஈடுபட்டீங்க, இன்னைக்கு நினைச்சு பாக்குறீங்க, நேத்து அந்த மாதிரி இருந்தது தெரியுது இல்ல காட்சி. அதே போல நீங்க இந்த அலைநிலையெல்லாம் தாண்டி இறைநிலையில இருக்கிற போது நேற்று என்ன நடந்ததோ அதே போல அது 1 இருந்த போது, 3 இருந்த போது, 4 இருந்த போது, 5 இருந்த போது என்னென்ன நிகழ்ந்ததோ அதுவே அதுவாக்கும். அதுவானால் அதுவே சொல்லும். அதுவாகணும். அதுவாகிறதுக்கு ஏற்பட்ட முயற்சி தான் நம்முடைய துரியாதீத தவம். சாதாரணமான தவம் அல்ல இது. யாரும் சைவ சித்தாந்த நூல்கள்ல யாராலையும் அதை விளக்க முடியல. வைணவர்கள் அவர்கள் உணர்ந்து விளக்கி இருக்காங்க. நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியங்களாக ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பாழ் உழைப்பிலதனை உணர்ந்து சென்றாங்க இன்ப துன்பங்கள் செற்று களைத்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு, அதுவே வீடு வீடாம். வீட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. அத அந்த நிலையை பற்றி சொல்லும் போது இன்னொரு கவியில, ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ, அந்த வார்த்தைகளை பாருங்க. ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ, அதுவே இப்படி வந்ததுன்னுட்டு பின்னால சொல்றாங்க. ஆகையினால சாதாரண மற்றவங்களை விட வைணவர்கள் எல்லாம் இன்னும் ஒரு படி போய் முடிவான விளக்கத்தை சொல்றாங்க. இன்னும் ஒரு கவி தெருவில் பாடிக்கிட்டே போவாங்க. அதாவது, நான் நாடினேன் ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வேனும் பெரும் பதம் தெரிந்து. அந்த கவியை நீங்க பாத்தீங்கன்னா, வாடினேன் வாடி
வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் பையில் பிறந்து, பையில் கருப்பையில பெருந்துயரிடும் பையில் பிறந்து ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து, அந்த உணர்வு தெரிந்த பிறகு நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்று நாமம். என்ன நாமம்னா வெள்ளையார் என்று கோடு போட்டு மத்தியில செவப்பு போட்டது தான் நாமம்னு நாம நினைக்கிறோம்ல, அப்படி இல்லை. நாம் அம், அம்னா பிரணவம், காந்த சக்தி. ஆகவே அந்த நாராயணம், நாராயணம் என்றது எந்த தோற்றத்துக்கு அடிப்படையாகிறது? ஹைட்ரோஜன், 2 அணுக்கள், அது சேர்ந்துதான் மற்றதெல்லாம் உண்டாச்சு உலக தோற்றங்கள். அதனால எல்லாமே நீரிலிருந்து தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. நாராயணா என்ற நாமம். நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன். நாம் அம், நாராயணா என்று சொல்லக்கூடியது நாம் அம், அதைத்தான் நாம் தெரிஞ்சு கொண்டேன். அன்பர்களே, எல்லா தத்துவ ஞானிகளும் எல்லா மதவாதிகளும் எந்த உண்மையை உணர்ந்தார்களோ அதேதான் இப்ப நாம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இதை மற்றவர்களும் உணர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் மற்ற பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கிறது அந்த பாதையை கொண்டு போறதுக்கு தான். முதல்லயே அந்த பாதை வந்துடுறதில்லை, படிப்படியாக போக போகத்தான். இப்போ நீங்க பேராசிரியர் என்ற இடத்துல வந்திருக்கீங்க. பேராசிரியர் என்று சொன்ன சாதாரணமான வார்த்தை அல்ல, உலக குரு. உலக மக்களுக்கெல்லாம் உண்மையை உணர்த்தக்கூடிய குருவா இருக்கக்கூடியவர் தான் பேராசிரியர்கள். இந்த பேராசிரியர்கள் கூடிய இந்த பெரு கூட்டம் பார்க்கும் போது எப்படி இருக்கும்? சரியா கவனிச்சு பாருங்க. பிறக்கும் போது இருந்த மனநிலையை விட நம்முடைய மக சிறப்புடையவன் என்று கேள்விப்படும் போது அன்னைக்கு அளவிலாத இன்பம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அதுபோல நீங்கள் எல்லாம் சேர்ந்த போது இருந்த ஒரு இவ்வளவு பேர் சேர்ந்தாங்க நம் மன்றத்துல பழகிட்டு வர்றாங்கன்ற போது ஒரு மகிழ்ச்சி தான் பிறப்புது. ஆனா இப்போ நீங்க அடைந்திருக்கிறது, இனி செய்ய போறது, நீங்க துணிந்து வந்திருக்கிறது, இதெல்லாம் நினைக்கிற போது இத்தனை பேர் தேவைதான், இன்னும் தேவைதான். நீங்க ஒவ்வொருவரும் இந்த மாதிரி 400 பேர் உற்பத்தி பண்ணணும். அந்த ஆற்றல் இருக்கிறது, சும்மா விடாது, வேற வேற அது பரவித்தான் ஆகும். ஆகையினால இந்த நல்ல கூட்டத்தை நாம் பார்க்கும்போது அந்த இடத்தை நாடி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக நீங்கள் எல்லாம் தயார் பண்ணி கொண்டு சேவையை செய்யறதுக்கு சரியா தகுதியாக இருக்கிறீங்க, தயாராக இருக்கிறீங்க என்று எடுத்துக்காட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.